أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله حمدا كثيرا طيبا مباركا والصلاة والسلام على رسوله سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஏற்றமிகு பேர் அன்பும் கொண்ட ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றோம். அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியோர்கள் மீதும் நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் நலமும் வளமும் முழுமையாக நிறையட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் என் உரையை துவங்குகின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மீண்டும் ஒரு ரமதான் மாதத்தில் உங்களை நாங்கள் குளோபல் தமிழ் முஸ்லிம் மீடியா மலேசியா பிரிவின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதை தொய்வின்றி என்றென்றும் நடத்தி செல்ல வேண்டும் என்ற அருமுயற்சியோடு பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய எனது அன்பு சகோதரர்கள் நியாஸ் அண்ணன் அவர்களுக்கும் கமருதீன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புமிக்க இஸ்லாமிய தோழர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய படைப்பில் மனித படைப்பு என்பது மிக அற்புதமான ஒரு படைப்பு. இந்த அற்புதமான படைப்பாக இருக்கக்கூடிய மனிதன் இவன் தெரிந்தும் தவறு செய்வான், தெரியாமலும் தவறு செய்வான் என்பது படைத்த ரப்பாகிய அல்லாஹ்விற்கு நிச்சயமாக தெரியும். ஆகவே இந்த மனிதன் செய்யக்கூடிய தவறுகளுக்கு அவன் தன்னை படைத்த இறைவனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். அவன் செய்த பாவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக அவனுக்கு வாய்ப்பையும் தர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பல்வேறு நன்மைகளை வாரி வாரி வழங்கக்கூடிய மாதங்களையும் நேரங்களையும் வணக்கங்களையும் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். கடமையான கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டிய நற்செயல்களாக அவைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. இதோ இன்னொரு ரமலான் நம்மை நோக்கி வந்துவிட்டது. கடந்த ரமலானிலும் கூட முழுமையாக நாம் உங்களோடு கலந்து பேச முடியாத ஒரு நிலையில் நாம் உம்ராவிற்கு சென்று விட்டோம். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்தினுடைய இந்த வருடத்தினுடைய ரமலான் எப்படி கழியும், எங்கு கழியும் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கே அறிவான். நம் அனைவருடைய நோன்புகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நம் அனைவருடைய வணக்கங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நம் அனைவருடைய துஆக்களையும் ஏற்றுக்கொள்வானாக. ரமலான் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அத்தியாயம் 2 சூரா அல் பக்ராவிலே 183வது வசனத்திலே கூறுவான் அல்லவா, யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னர் இருந்தவர்கள் மீது விதியாக்கப்பட்டதைப் போல, விதிக்கப்பட்டிருந்ததைப் போல, கடமையாக்கப்பட்டிருந்ததைப் போல உங்கள் மீதும் அது விதிக்கப்பட்டுள்ளது, கடமையாக்கப்பட்டுள்ளது. ஏன்? அதன் மூலமாக நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகலாம் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான். நோன்பு என்பது வெறுமனே காலையிலிருந்து மாலை வரை பசியோடு இருப்பது மட்டுமல்ல, அது உடலுக்கான பயிற்சி இல்லை. நிச்சயமாக
அது உயிருக்கான, ஆன்மாவிற்கான ஒரு பயிற்சி. அது இந்த வாசகத்தில், இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய தக்வா, பயபக்தி என்றால் என்ன? முதல் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தக்வா என்றால் தன்னைத்தானே தற்காத்து கொள்ளுதல் அல்லது இறைவனை அஞ்சுதல் என்று அதற்கு நேரடி பொருள் சொல்லலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் தக்வா பற்றி கேட்கின்றார்கள். அவர்கள் அழகான ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். முட்கள் நிறைந்த பாதையில் உங்களுடைய ஆடை முட்களில் படாமல் எப்படி நீங்கள் கவனமாக நடந்து செல்வீர்களோ அதேபோன்று உங்களது வாழ்க்கையை நீங்கள் ஆக்கி கொண்டால் அதுதான் தக்வா என்று சொல்கின்றார்கள். தக்வா என்ற அரபு சொல்லுக்கு பல ஆழமான அர்த்தங்கள் இருக்கின்றன. அதை மிக எளிமையாக புரியும்படி சொல்வதென்றால் பரிசுத்தமான இறையச்சம், எந்த கலப்படம் இல்லாத, அல்லாஹ்வை மட்டுமே வணங்குகின்றோம், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நாங்கள் இறைவனாக, எனது ரப்பாக நான் ஏற்றுக்கொண்டேன் என்று மொழிவதுதான் இறையச்சம், தக்வா. அதை பேணுதல் என்றும் நாம் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் உண்மையான அந்த மொழி ரீதியான பொருளை மட்டும் நாம் பார்த்து கொண்டு விட்டுவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய பாதுகாத்து கொள்ளுதல் என்பதாகும் அதனுடைய இன்னொரு பொருள். அதாவது அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்தும் அவனது தண்டனையிலிருந்தும் ஒரு மனிதன் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வது, தற்காத்துக் கொள்வது தான் தக்வா. அதற்குத்தான் அந்த சிறந்த உதாரணத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டபொழுது, நீங்கள் முட்கள் நிறைந்த ஒரு பாதையில் நடக்க நேர்ந்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள், நான் எனது ஆடைகளை சுருக்கி கொண்டு கால்களை மிகவும் கவனமாக அதில் வைத்து முட்கள் எனது உடலில் படாமல் நடந்து செல்வேன் என்று சொன்னார்கள். அதற்கு அதுதான் தக்வா என்று விளக்கம் அளிக்கப்பட்டது. பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே நம்முடைய ஈமான், நம்பிக்கை சிதைந்து விடாமல் கவனமாக வாழ்வது தான் தக்வா. தக்வாவிலும் 3 நிலைகள் இருக்கின்றன. அந்த 3 நிலைகள் என்னவென்றால், முதல் நிலை ஷிர்க், அல்லாஹ்விற்கு இணை வைத்தல். அந்த இணை வைத்திலிருந்து தன்னைத்தானே தடுத்து கொண்டு அல்லாஹ் ஒருவன்தான் எனது ரப்பாக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்கின்றோம் அல்லவா, அது தக்வானுடைய முதல் படி. இரண்டாவது படி பாவங்களை தவிர்த்து கொள்ளுதல். அல்லாஹ் எவதையெல்லாம் பாவம் நீங்கள் செய்யாதீர்கள் என்று நம்மை தடுத்திருக்கின்றானோ அதன் பக்கம் நெருங்காமல் இருப்பதுதான் தக்வாவினுடைய அடுத்த படி. ஒரு செயலை நாம் செய்வதற்கு முன்னால் இந்த செயலை அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா? ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம், அவன் எப்பொழுது கலிமாவை மொழிந்து விட்டானோ அப்பொழுது அல்லாஹுடைய ஒளி, நூர் அவனோடு இணைந்து விடுகின்றது. அவன் செல்லக்கூடிய பாதையில், அவன் நடந்து செல்லக்கூடிய வாழ்க்கையில், அவன் செய்யக்கூடிய பாவங்களில் ஒவ்வொரு முறையும் அந்த வெளிச்சம், அந்த நூர் அவனுக்கு வழிகாட்டும். இது பாவமான வழி, இதில் நீ செல்லாதே என்பதை அந்த உள்ளம் அவனுக்கு உணர்த்தும். அதுவே நல்ல செயலாக இருந்தால், நன்மையான காரியமாக இருந்தால், நீ செய்யப்போவது நன்மை, இதன் பக்கம் நீ வேகமாக விரைந்து சென்று இந்த நன்மையை செய்து முடித்துவிடு என்பதையும் அந்த உள்ளம் அவனுக்கு காமித்து கொடுக்கும். அல்லாஹ்விற்கு இது பிடிக்குமா, இது பிடிக்காதா என்று சிந்தித்து பார்ப்பதும் தக்வாவுடைய அடுத்த படி. உண்மையில் தக்வா எங்கே இருக்கின்றது, யாரிடத்தில் இருக்கின்றது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது நெஞ்சை சுட்டி காட்டினார்கள். தக்வா என்பது வெறுமனே வெளி தோற்றத்தில் அது இல்லை, அது இதயத்தில் உருவாகக்கூடிய ஒரு உணர்வு என்பதை அவர்கள் சொன்னார்கள். நல்லது, ஒரு தக்வா இருக்கக்கூடிய ஒரு மனிதனை நாம் எப்படி அறிந்து கொள்வது? அது இருப்பதோ உள்ளத்தில், வெளியில் பார்ப்பதற்கு தெரியாது. இவனிடம் தக்வா இருக்கின்றதா, இவன் இறையச்சம் உள்ளவனா என்பதை நாம் எவ்வாறு உணர்ந்து கொள்வது? அவர் மற்றவர்களுக்கு தீங்கு செய்வதை பயப்படுவார். யாருக்கும் இந்த தீங்கும் அவர் இழைப்பதற்கு நினைத்து கூட பார்க்க மாட்டார்.
தனக்கு அல்லாஹ் எதை விதித்திருக்கின்றானோ, எதை அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானோ அதை கொண்டு அவர் திருப்தி அடைவார். தவறு செய்துவிட்டால் உடனடியாக தனது தவறுக்கு வருந்தியவரிடம் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பார். சுருக்கமாக சொல்வது என்றால், நோன்பு வைக்கும் நமக்கு தாகம் எடுத்தாலும் தண்ணீர் நமக்கு முன்னால் இருந்தாலும் நாம் அதை குடிப்பதில்லை. ஏன்? அல்லாஹ் என்னை பார்க்கின்றான் என்ற எண்ணம் நம்மை தடுக்கின்றது. ரமதான் அல்லாத காலங்களிலும் இதை போன்று அல்லாஹ் நம்மை பார்க்கின்றான் என்று வாழ்வதுதான் உண்மையான தக்வாவாகும். நிச்சயமாக நோன்பு என்பது வெறும் பசியோடு இருக்கும் ஒரு கடமை இல்லை. அது நம் இதயத்தில் தக்வாவை வளர்ப்பதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பயிற்சி முகாம், ஸ்பிரிச்சுவல் பூட் கேம்ப் என்று அதை சொல்லலாம். நோன்பு எப்படி தக்வாவை வளர்க்கிறது என்றால், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் நம்மை பார்க்கின்றான் என்ற உணர்வு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதற்கடுத்து யாரும் நம்மை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்க்கின்றான் என்று ஆழ்ந்த அந்த எண்ணம் நமது உள்ளத்தில் உருவாகிவிட்டால் நிச்சயமாக தக்வா நமது உள்ளத்தில் அதிகரித்துவிடும். நமது வாழ்வில் தக்வா என்பது அதிகரித்து விட்டால் அல்லாஹுடைய அன்பு நம் மீது பொதிந்து கொள்ளும். இந்த எண்ணம் நமது 30 நாட்களும் நமது உள்ளத்திலே அது ஊறி திளைத்து விடுவதால் ரமலான் முடிந்த பிறகும் கூட தனிமையில் நாம் பாவம் செய்ய அஞ்ச வேண்டும். அதன் மூலமாக தக்வா நமக்கு அதிகரிக்கின்றது. ஆசைகளை கட்டுப்படுத்தும் ஆற்றல் நமக்கு வருகின்றது. அதே நேரத்தில் தக்வா என்பது ஒரு வாகனத்தினுடைய பிரேக் போல. அதைவிட முக்கியம், ஒரு விபத்து ஏற்படாமல் எவ்வாறு அந்த பிரேக் தடுத்துக் கொள்கின்றதோ, கண் முன்னால் பார்க்கின்றோம், இதில் மோதிவிட்டால் நமக்கு விபத்து ஏற்படும் என்று நமக்கு புரிந்து நாம் உடனே அந்த வாகனத்தை நிறுத்தி விடுகின்றோம் அல்லவா? அதே போன்று தக்வா உள்ளத்தில் இருந்தால் நிச்சயமாக நீ செய்யக்கூடியது பாவம் என்பது நமக்கு உணர்த்தப்பட்டு அதிலிருந்து நாம் விலகிக் கொள்ளலாம். நோன்பான நேரத்திலே அல்லாஹ் எதையெல்லாம் அனுமதித்திருக்கின்றானோ அந்த அனுமதிக்கப்பட்ட உணவையை நாம் அல்லாஹ்விற்காக தவிர்த்துக் கொள்கின்றோம் என்றால், அப்படி பழகிவிட்டோம் என்றால் ரமலானுக்கு பிறகு நிச்சயமாக ஹராமாக்கப்பட்ட தடுக்கப்பட்ட காரியங்களை கட்டுப்படுத்திக் கொள்வது மிக கஷ்டமானது ஒன்றுமில்லை. அது மிக ஈஸியானது தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பு உங்களுக்கு ஒரு கேடயம். ஒருவர் நோன்பு வைத்து கொண்டால் அவர் தீய பேச்சுக்களை பேச வேண்டாம். யாராவது உங்களோடு சண்டை போட்டால், உங்களை திட்டினால், உங்களை ஏசினால், நான் நோன்பாளி என்று சொல்லிவிடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கோபம் வரும்போது அதை விழுங்குவதும், பழிவாங்க துடிக்கும் போது இறைவனுக்காக பொறுமையாக இருப்பதும் தக்வாவினுடைய மிக உயர்ந்த பண்பு. நோன்பு அதை நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நோன்பின் மூலமாக நாம் தக்வாவை அதிகரித்து கொள்ள வேண்டும். ஷைத்தானுடைய பாதையை அடைத்து கொள்ள வேண்டும். மனித உடலில் ஷைத்தான் இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டே இருக்கின்றான். நாம் நோன்பு நோற்று நமது உடலை, நமது வயிற்றை காய போடும் பொழுதெல்லாம் ஷைத்தானுடைய பலம் அவனுக்கு குறைந்து விடுகின்றது. நாம் உண்ணக்கூடிய உணவில் பிஸ்மி சொல்லி உண்ணுகின்றோமே, ஏன்? அந்த உணவினுடைய சாரம், அதனுடைய சத்துக்கள் ஷைத்தான் உறிஞ்சிவிடக்கூடாது என்பதற்காக. அதுவே நோன்பு வைத்து கொண்டிருந்தோம் என்றால், இந்த உணவும் உள்ளே போகாமல் இருந்தால் ஷைத்தான் தானாக பலவீனமடைந்து விடுவான். இச்சை மற்றும் பேராசைகள், ஆசைகளை கட்டுப்படுத்தும் பொழுது நமது உள்ளம் தூய்மை அடைகின்றது. உள்ளம் தூய்மையான உள்ளம் வரும்பொழுதுதான் தக்வா என்ற செடி அங்கே செடித்து வளர துவங்கிவிடும். இவைகள் நாம் நோன்பின் மூலமாக வருவது. எளியோர்கள் மீது, இல்லாதவர்கள் மீது இரக்கம் ஏற்படும். அவர்கள் ஏழையாக இருந்தாலும் சரி, நோன்பில் நாம் அனைவரும் ஒரே மாதிரியான பசியைத்தான் உணர்ந்து கொள்கின்றோம்.
இல்லாதவரும் பசியை உணர்ந்து கொள்கின்றார், இருக்கக்கூடிய வசதி படைத்தவரும் கூட தனது பசியை உணர்ந்து கொள்கின்றார். அதன் மூலமாக மற்றவர்களுக்கு உதவக்கூடிய குணம், அந்த ஈகை அவருடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்பது அதுவும் தக்வாவின் ஒரு பகுதியாகும். சுருக்கமாக சொல்வதென்றால், நோன்பு என்பது நம்முடைய நஃப்ஸ் ஆசை மற்றும் நம்முடைய ஈமான் தக்வா, இந்த இரண்டிற்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம்தான் நோன்பு. இந்த 30 நாட்களுடைய முடிவில் நம்முடைய ஈமான் வெற்றி பெற்று நமது ஆசை நஃப்சு தோற்று போயிருந்தால் அங்கே தக்வா முழுமையடைந்து விட்டதாக நாம் புரிந்து கொள்ளலாம். உலகியல் ஆசைகள், பாவங்கள் என்னும் முட்கள் நிறைந்த பாதையில் இந்த உலகம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். நமது கையோடு பாவம் செய்யக்கூடிய கருவிகள் நம்மோடு வந்துவிட்டன. அது என்றென்றும் நமது பாக்கெட்டிலேயே இருந்து கொண்டிருக்கின்றன. அவைகளிலிருந்து நாம் தவிழ்ந்து கொள்வதற்கு இந்த நோன்பு மூலமாக ஏற்படக்கூடிய கிடைக்கக்கூடிய இந்த தக்வா இறை அச்சம் நமக்கு நிச்சயமாக உதவ வேண்டும். வயிறு மற்றும் நோன்பு இருப்பதல்ல நோன்பு. நம்முடைய கண், நம்முடைய காது, நம்முடைய நாக்கு, நம்முடைய இதயம் அனைத்தும் நோன்பு நோக்க வேண்டும். நோன்பு வைத்துக்கொண்டு பொய் சொல்லிவிட்டால், நோன்பு வைத்துக்கொண்டு பிறரை பற்றி புறம் பேசிவிட்டால் அந்த நோன்புடைய நன்மையையே அழித்து விடுவோம். நாம் அழிந்துவிடும். நோன்பு வைத்து கொண்டிருப்பதனால் எந்த விதமான நன்மையும் ஏற்பட போவதில்லை. பிறருக்கு தீங்கி இழைப்பதும், பொய் சொல்வதும், நமது நஃப்ஸை, நம்முடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தாமல் தவறுகளில் நாம் ஈடுபடுவதும் அந்த தக்வா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய அந்த பக்தியை அது வீணாக்கி நோன்புடைய நன்மையையும் நமக்கு இல்லாமல் ஆக்கிவிடும். ஒரு மாதம் தொடர்ச்சியாக நாம் ஹலாலான உணவுகளை சாப்பிடாமல் இருந்து அல்லாஹ்வின் மீதுடைய அச்சத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும். இந்த தக்வாவின் மூலமாக நமக்கு நிறைய பலன்கள், நன்மைகள் கிடைக்கின்றன. இந்த உலகத்திலும் கிடைக்கின்றது, மறு உலகத்திலும் கிடைக்கின்றது. இந்த உலகத்துடைய தக்வாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் என்ன? அல்லாஹ் நாம் எதிர்பாராத இடத்திலிருந்து வாழ்வாதாரத்தை நமக்கு வழங்குவான். எதற்காகவும் அவன் கவலைப்பட மாட்டான். தக்வா உள்ளத்தில் ஊறிவிட்டால், உயர்ந்து விட்டால், தக்வா உள்ளத்திலே பதிந்து விட்டால் இந்த உலகத்தினுடைய ஆசைகள் நம்மை விட்டு அகன்றுவிடும். அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான், எனது தேவையை அவன் நிறைவேற்றி தருவான். நான் யாரிடத்திலும் கையேந்தி வேண்டிய நிலை எனக்கு ஏற்படாது. அவன் என்னை பார்த்துக் கொள்வான், அவன் எனக்கு உணவு தருவான் என்ற எண்ணம் நமக்கு மேலோங்கிவிடும். நமது கவலைகளில் இருந்து அவன் விடுதலை தந்து விடுவான். அல்லாஹ் எந்த கவலையும் இருக்காது. தக்வா உள்ளத்தில் அதிகரித்து விட்டால் கவலையை, இந்த உலகத்துடைய கவலை எதற்கு? எல்லாமே அல்லாஹ் பார்த்துக்கொள்வான். தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அஸீம். நான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். அவன் ஒருவனை தவிர வேறு எந்த சக்தியும் இல்லை. அவன் நாடியதுதான் இந்த உலகத்தில் நடக்கும் என்ற எண்ணம் நமது உள்ளத்தில் மேலோங்கிவிடும். சொர்க்கத்தில் மறுமையில் நமக்கு ரய்யான் என்று சொல்லக்கூடிய வாசல் வழியாக நோன்பு வைத்ததின் காரணத்தினாலே அங்கே நுழையக்கூடிய வாய்ப்புகள் அல்லாஹ் நமக்கு தருவான். நோன்பு என்பது வருடம் தோறும் அல்லாஹ் நமக்கு திறக்கக்கூடிய ஒரு பயிற்சி, ட்ரைனிங். அதை நாம் மீதம் இருக்கக்கூடிய 11 மாதங்களும் முழுமைப்படுத்தி கொண்டு வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக உடல் ஆரோக்கியத்தோடு வாழலாம், உள்ளம் ஆரோக்கியத்தோடு வாழலாம். இந்த உலகத்தில் நன்மையை பெறலாம், மறு உலகத்திலும் நன்மையை பெறலாம். நிச்சயமாக ரமலானிலே நாம் கஷ்டப்படுத்தி வளர்த்தெடுத்த அந்த தக்வா எனும் இறையச்சம் என்ற ஜோதியை, என்ற பவரை, லைட்டை பெருநாள் அன்று மட்டுமே நாம் அணைத்து விடக்கூடாது. 30 நாட்கள் முடிந்து அந்த ஒரே நாளில் அந்த லைட்டை எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மீண்டும் நாம் இருள்களில் மூழ்கிவிடக்கூடாது. சிறிய சிறிய அமல்களை
நோன்பு நேரத்தில் நாம் செய்த எத்தனையோ நல்ல அமல்கள், அவைகள் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது ரொம்ப சிறியதாக இருந்தாலும், ஒரு தஸ்பீஹாக இருந்தாலும் அதை நாம் தொடர்ந்து செய்து வர வேண்டும். 2 ரக்காத்துகள் நஃபில் தொழுகையாக இருந்தாலும் அதை நாம் தொழுது கொண்டே இருக்க வேண்டும். தினமும் ஒரு பக்கம் குர்ஆனை ஓதுவதை வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். சுன்னத்தான நோன்புகளை நாம் கடைபிடித்து நடக்க வேண்டும். அந்த பயிற்சிகளை மறக்காமல் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்புடைய முதல் நோன்பினிலேயே நான் உங்களுக்கு அத்தனையும் நான் நினைவுபடுத்துகின்றேன். நண்பர்களே, அன்பானவர்களே, நோன்பு முடிந்த பிறகும் திங்கள்கிழமையும் வியாழக்கிழமையும் வாரத்தில் 2 நாட்கள் நோன்பு நோற்பது சுன்னத்தான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழி. ஐயாமுல் பீல் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஹிஜ்ரி மாதத்துடைய 13, 14, 15 ஆகிய தேதிகளில் நோன்பு வைப்பதும் நமக்கு சுன்னத்தாக இருக்கின்றது. நல்ல நண்பர்களுடைய பழக்கங்களை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த குட் கம்பெனிஸ், நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நண்பர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் நம்மை பள்ளிவாசலை நோக்கி அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நோன்புக்கு உற்ற துணையாக அவர்கள் இருக்க வேண்டும். தக்வாவை வளர்த்து எடுக்கக்கூடியவர்கள் ஒருவராக அவர்களும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நினைவூட்டுவதும் நன்மையை அவர்கள் நமக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாகவும் நண்பர்கள் நமக்கு இருக்க வேண்டும். மார்க்க சம்பந்தமான உரையாடல்கள், பேச்சுக்கள் எங்கெல்லாம் நடக்கின்றதோ அங்கெல்லாம் நாம் அடிக்கடி சென்று வர வேண்டும். அவைகள் நம்ம ஈமானை அதிகரிக்க செய்யும். ஒவ்வொருவரும் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் இரவில் நாம் தூங்கச் செல்லும் பொழுது இன்றைய நாளில் நாம் எத்தனை நன்மைகள் செய்தோம், எத்தனை தீமைகள் செய்தோம் என்று நாம் அன்றைய நாளை ரிவைண்ட் செய்து பார்க்க வேண்டும். அதன் மூலமாக நன்மை செய்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் அதை நாம் எடுத்து சொல்லி, யா அல்லாஹ், இத்தனை நன்மைகள் செய்திருக்கின்றேன், இவைகளெல்லாம் உனது பொருத்தத்திற்காக, உனது முகத்திற்காக நான் செய்தேன். மற்றவர்கள் பார்க்க வேண்டும், பாராட்ட வேண்டும் என்பதற்காக நான் செய்யவில்லை. உனது திருப்திக்காக, எனது நன்மைக்காக நான் செய்தேன் என்பதை அல்லாஹ்விடத்தில் நாம் எடுத்து சொல்லி, அவைகளை நீ ஏற்றுக்கொள் ரஹ்மானே என்று நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். தவறு செய்து விட்டோம் என்றால் அதையும் உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து, யா அல்லாஹ், நான் தவறு செய்து விட்டேன், இன்றைக்கு இத்தனை தவறுகள் செய்திருக்கின்றேன், அத்தனை தவறுகளுக்கும் உன்னிடம் நான் மன்னிப்பு கேட்கின்றேன். மீண்டும் இந்த தவறின் பக்கம் நான் செல்ல மாட்டேன் என்பதை உறுதி அளிக்கின்றேன். உள்ளத்தால் உறுதி ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறையில் நான் நிச்சயமாக நடத்தி காண்பிப்பேன் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு யாருடைய மனதையாவது நான் புண்படுத்தியிருக்கின்றோனா, யாருடைய மனதையாவது நான் புண்படுத்தியிருக்கின்றேனா, அவர்களை பேசியிருக்கின்றேனா, ஏசியிருக்கின்றேனா என்பதையெல்லாம் அந்த நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமது நாவை நாம் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு சிறிய பயிற்சிகளை நாம் தினமும் செய்து கொள்ள வேண்டும். ரமதான் முடிந்ததுடன் நாம் செய்யக்கூடிய முதல் தவறு மீண்டும் பழைய தவறுகளுக்கு நம்ம திரும்பி சென்று விடுவதுதான். அந்த ரமதான் நாம் எதையெல்லாம் கற்றுக்கொண்டோமோ அத்தனையும் மறந்துவிட்டு பள்ளிவாசல் பக்கமே நெருங்காத ஒரு நிலையெல்லாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ரமதானில் நான் கற்ற ஒரு பாடத்தை, நான் செய்து வந்த ஒரு நன்மையை எனது வாழ்நாள் முழுவதும் நான் செய்து வருவேன் என்று நாம் ஒவ்வொருவரும் நாம் சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, எத்தனையோ சம்பவங்கள் இருக்கின்றன தக்வாவை பற்றி பேசுவதற்கு. எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கின்றன தக்வாவை பற்றி பேசுவதற்கு. இவைகளெல்லாம் அந்த காலத்தில் நடந்ததல்ல. அது மட்டுமல்ல, இடத்திலிருந்து வாழ்வாதாரத்தை நமக்கு வழங்குவான். எதற்காகவும் அவன் கவலைப்பட மாட்டான். தக்வா உள்ளத்தில் ஊறிவிட்டால், உயர்ந்து விட்டால், தக்வா உள்ளத்திலே பதிந்து விட்டால் இந்த உலகத்தினுடைய ஆசைகள் நம்மை விட்டு அகன்றுவிடும். அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான், எனது தேவையை அவன் நிறைவேற்றி தருவான். நான் யாரிடத்திலும் கையேந்த வேண்டிய நிலை எனக்கு ஏற்படாது.
அவன் என்னை பார்த்துக் கொள்வான், அவன் எனக்கு உணவு தருவான் என்ற எண்ணம் நமக்கு மேலோங்கிவிடும். நமது கவலைகளில் இருந்து அவன் விடுதலை தந்து விடுவான். அல்லாஹ் எந்த கவலையும் இருக்காது. தக்வா உள்ளத்தில் அதிகரித்து விட்டால் கவலையை, இந்த உலகத்துடைய கவலை எதற்கு? எல்லாமே அல்லாஹ் பார்த்துக்கொள்வான். தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அஸீம். நான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். அவன் ஒருவனை தவிர வேறு எந்த சக்தியும் இல்லை. அவன் நாடியது தான் இந்த உலகத்தில் நடக்கும் என்ற எண்ணம் நமது உள்ளத்தில் மேலோங்கிவிடும். சொர்க்கத்தில் மறுமையில் நமக்கு ரய்யான் என்று சொல்லக்கூடிய வாசல் வழியாக நோன்பு வைத்ததின் காரணத்தினாலே அங்கே நுழையக்கூடிய வாய்ப்புகள் அல்லாஹ் நமக்கு தருவான். நோன்பு என்பது வருடம் தோறும் அல்லாஹ் நமக்கு திறக்கக்கூடிய ஒரு பயிற்சி, ட்ரைனிங். அதை நாம் மீதம் இருக்கக்கூடிய 11 மாதங்களும் முழுமைப்படுத்தி கொண்டு வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக உடல் ஆரோக்கியத்தோடு வாழலாம், உள்ளம் ஆரோக்கியத்தோடு வாழலாம். இந்த உலகத்தில் நன்மையை பெறலாம், மறு உலகத்திலும் நன்மையை பெறலாம். நிச்சயமாக ரமலானிலே நாம் கஷ்டப்படுத்தி வளர்த்தெடுத்த அந்த தக்வா எனும் இறையச்சம் என்ற ஜோதியை, என்ற பவரை, லைட்டை பெருநாள் அன்று மட்டுமே நாம் அணைத்து விடக்கூடாது. 30 நாட்கள் முடிந்து அந்த ஒரே நாளில் அந்த லைட்டை எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மீண்டும் நாம் இருள்களில் மூழ்கிவிடக்கூடாது. சிறிய சிறிய அமல்களை நோன்பு நேரத்தில் நாம் செய்த எத்தனையோ நல்ல அமல்கள், அவைகள் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது ரொம்ப சிறியதாக இருந்தாலும், ஒரு தஸ்பீஹாக இருந்தாலும் அதை நாம் தொடர்ந்து செய்து வர வேண்டும். 2 ரக்காத்துக்கள் நஃபில் தொழுகையாக இருந்தாலும் அதை நாம் தொழுது கொண்டே இருக்க வேண்டும். தினமும் ஒரு பக்கம் குர்ஆனை ஓதுவதை வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். சுன்னத்தான நோன்புகளை நாம் கடைபிடித்து நடக்க வேண்டும். அந்த பயிற்சிகளை மறக்காமல் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்புடைய முதல் நோன்பினிலேயே நான் உங்களுக்கு அத்தனையும் நான் நினைவுபடுத்துகின்றேன். நண்பர்களே, அன்பானவர்களே, நோன்பு முடிந்த பிறகும் திங்கள்கிழமையும் வியாழக்கிழமையும் வாரத்தில் 2 நாட்கள் நோன்பு நோற்பது சுன்னத்தான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழி. ஐயாமுல் பீல் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஹிஜ்ரி மாதத்துடைய 13, 14, 15 ஆகிய தேதிகளில் நோன்பு வைப்பதும் நமக்கு சுன்னத்தாக இருக்கின்றது. நல்ல நண்பர்களுடைய பழக்கங்களை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த குட் கம்பெனிஸ், நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நண்பர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் நம்மை பள்ளிவாசலை நோக்கி அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நோன்புக்கு உற்ற துணையாக அவர்கள் இருக்க வேண்டும். தக்வாவை வளர்த்து எடுக்கக்கூடியவர்கள் ஒருவராக அவர்களும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நினைவூட்டுவதும் நன்மையை அவர்கள் நமக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாகவும் நண்பர்கள் நமக்கு இருக்க வேண்டும். மார்க்க சம்பந்தமான உரையாடல்கள், பேச்சுக்கள் எங்கெல்லாம் நடக்கின்றதோ அங்கெல்லாம் நாம் அடிக்கடி சென்று வர வேண்டும். அவைகள் நம்ம ஈமானை அதிகரிக்க செய்யும். ஒவ்வொருவரும் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் இரவில் நாம் தூங்கச் செல்லும் பொழுது இன்றைய நாளில் நாம் எத்தனை நன்மைகள் செய்தோம், எத்தனை தீமைகள் செய்தோம் என்று நாம் அன்றைய நாளை ரிவைண்ட் செய்து பார்க்க வேண்டும். அதன் மூலமாக நன்மை செய்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் அதை நாம் எடுத்து சொல்லி, யா அல்லாஹ், இத்தனை நன்மைகள் செய்திருக்கின்றேன், இவைகளெல்லாம் உனது பொருத்தத்திற்காக, உனது முகத்திற்காக நான் செய்தேன். மற்றவர்கள் பார்க்க வேண்டும், பாராட்ட வேண்டும் என்பதற்காக நான் செய்யவில்லை. உனது திருப்திக்காக, எனது நன்மைக்காக நான் செய்தேன் என்பதை அல்லாஹ்விடத்தில் நாம் எடுத்து சொல்லி, அவைகளை நீ ஏற்றுக்கொள் ரஹ்மானே என்று நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். தவறு செய்து விட்டோம் என்றால் அதையும் உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து, யா அல்லாஹ், நான் தவறு செய்து விட்டேன், இன்றைக்கு இத்தனை தவறுகள் செய்திருக்கின்றேன், அத்தனை தவறுகளுக்கும் உன்னிடம் நான் மன்னிப்பு கேட்கின்றேன், மீண்டும் இந்த தவறின் பக்கம் நான் செல்ல மாட்டேன் என்பதை உறுதி அளிக்கின்றேன். உள்ளத்தால் உறுதி செய்து ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறையில் நான் நிச்சயமாக நடத்தி காண்பிப்பேன் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும்.
இன்றைக்கு யாருடைய மனதையாவது நான் புண்படுத்தியிருக்கின்றோனா? யாருடைய மனதையாவது நான் புண்படுத்தி இருக்கின்றேனா? அவர்களை பேசியிருக்கின்றேனா, ஏசியிருக்கின்றேனா என்பதையெல்லாம் அந்த நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமது நாவை நாம் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு சிறிய சிறிய பயிற்சிகளை நாம் தினமும் செய்து கொள்ள வேண்டும். ரமதான் முடிந்ததுடன் நாம் செய்யக்கூடிய முதல் தவறு மீண்டும் பழைய தவறுகளுக்கு நாம் திரும்பி சென்று விடுவதுதான். அந்த ரமதான் நாம் எதையெல்லாம் கற்றுக்கொண்டோமோ அத்தனையும் மறந்துவிட்டு பள்ளிவாசல் பக்கமே நெருங்காத ஒரு நிலையெல்லாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ரமதானில் நான் கற்ற ஒரு பாடத்தை, நான் செய்து வந்த ஒரு நன்மையை எனது வாழ்நாள் முழுவதும் நான் செய்து வருவேன் என்று நாம் ஒவ்வொருவரும் நாம் சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, எத்தனையோ சம்பவங்கள் இருக்கின்றன தக்வாவை பற்றி பேசுவதற்கு. எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கின்றன தக்வாவை பற்றி பேசுவதற்கு. இவைகளெல்லாம் அந்த காலத்தில் நடந்ததல்ல. அது மட்டுமல்ல, இன்றைக்கும் தக்வாவினுடைய செயல்கள், சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. உத்தரப்பிரதேசத்திலே முகமது அனஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் சகோதரர், இது 2022 நடந்தது. அவர் ஒரு ஆட்டோ ஓட்டுநர். அவருடைய ஆட்டோவிலே ஒரு பை ஒன்று இருக்கின்றது. ஒரு பயணி கீழே இறங்கி சென்று விட்டார். இவர் தற்செயலாக திரும்பி பார்க்கின்றார். பின்னாலே ஒரு பை இருக்கின்றது. அதிலே 1,25,000 ரூபாய் மதிப்புள்ள பணமும் மிக விலை உயர்ந்த நகைகளும் அதிலே இருக்கின்றன. பணம் மட்டும் 1,25,000, இன்னும் நகைகளும் இருக்கின்றன. உடனே அந்த பையை அவர் எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்திற்கு சென்று அங்கே ஒப்படைக்கின்றார். காவல் நிலையத்தில் வாங்கி வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் எண்ணி அந்த பொருள்களெல்லாம் சரிபார்த்து கொண்டு அவரை அனுப்பிவிடுகின்றார்கள். பணம் யார் விட்டு சென்றார்களோ அவர்களை தேடி பிடித்து அங்கே காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து அவரிடத்திலே அந்த பொருளை ஒப்படைக்கின்றார்கள். அப்பொழுது அந்த உரிமையாளர் சொன்னார், இந்த பொருளை எடுத்து தந்தவர் யாரோ அவரையும் இங்கே உடனே கொண்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுது அந்த அனஸ் என்ற சகோதரியை அழைத்து வந்து காவல் நிலையத்தில் நிறுத்துகின்றார்கள். உடனே அந்த யார் அந்த பொருளை பறிகொடுத்தார்களோ அவர்கள் அவருக்கு, அந்த அனஸிற்கு அன்பளிப்புகளை கொடுக்க முன்வருகின்றார்கள். விலை உயர்ந்த பொருள், நீங்கள் எடுத்து சென்றிருக்கலாம், அல்லது உங்களுக்கு எனக்கு பின்னால் வேறு யாரோ வந்தவர்கள் அதை எடுத்து சென்றிருக்கலாம் என்று நீங்கள் சொல்லிவிட்டு நீங்களே கூட வைத்துக் கொள்ளலாம். ஆனாலும் கூட நீங்கள் கொண்டு வந்து சேர்த்து விட்டீர்களே, அதற்காக எங்களால் என்ற ஒரு சிறிய அன்பளிப்பை தருகின்றோம் என்று சொன்ன பொழுது அவர் அதை வாங்க மறுத்து விட்டார். அவர் சொன்னார், நான் இதை ஏதேனும் அன்பளிப்புகள் கிடைக்கும் என்பதற்காக இதை செய்யவில்லை, இது என்னுடைய கடமை என்று சொன்னார். அதுதான் தக்வா. ஹதீஸுகளிலும் கடந்த கால சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்வதை விட இன்றைய காலத்தில் நாம் வாழக்கூடிய மனிதர்களிடத்திலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஹிந்து பத்திரிகையில் வந்த செய்தி. இன்னும் இதுபோன்று பல செய்திகள் இருக்கின்றன. பல இஸ்லாத்திற்கு வந்த புதிய முஸ்லிம் சகோதரர்கள் கூட வெளிநாட்டில் கூட அவர்கள் பல நன்மைகளான காரியங்களை செய்துவிட்டு சர்வசாதாரணமாக சென்று விடுகின்றார்கள். கேட்டால் இது அல்லாஹ்விற்காக நான் செய்தது, பணத்திற்காகவோ மதிப்பிற்காகவோ மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக நான் இதை செய்யவில்லை என்று அவர்கள் சொல்லுவார்கள். நிறைய சம்பவங்கள் நம்மிடத்தில் இருக்கின்றன. இருந்தாலும் கண்ணியமானவர்களே, தக்வா என்பது 1400 ஆண்டுகளுக்கு முன்பு முடிந்துவிடவில்லை. 2022 கூட, 2025 இனிவரும் காலங்களிலும் கூட இந்த தக்வா என்பது நிலைத்து நிற்கும். எப்பொழுது நிலைத்து நிற்கும்? நம்முடைய நோன்பு உண்மையான பரிசுத்தமான நோன்பாக இருந்து, அது அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய நோன்பாக இருந்து, நமது உடலும் மனமும் முழுமையாக அல்லாஹ்விற்கு அர்ப்பணிக்கப்பட்ட நிலையில் நாம்
செய்யக்கூடிய இந்த நோன்பின் மூலமாக கிடைக்கக்கூடியது தான் உண்மையான தக்வா. அல்லாஹ் நம் அனைவரையும் நேர்மையானவர்களாக, உண்மையானவர்களாக, தக்வா அதிகரிக்கக்கூடியவர்களாக நமது நோன்பை ஆக்கி வைத்து அதற்கு தகுதியானவர்களாக நம்மை அல்லாஹ் சேர்த்து வைப்பானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்வா அதிகரிப்பதற்கான ஒரு துஆவையும் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அதையும் கூறி இந்த உரையை நான் முடித்துக் கொள்வேன் இன்ஷா அல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை கற்றுத் தந்தார்கள். அவர் வாழ்க்கையில் அவர் செயல்படுத்தினார்கள். இந்த சமுதாயம் அதை செய்து வர வேண்டும் என்பதையும் அவர்கள் கவலையோடு நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் ஆஃபாஃப வல் கினா. அரபியில் ஓத தெரியாவிட்டால் தமிழில் கூட கேட்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் ஆஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், உன்னிடம் நான் நேர்வழியை கேட்கின்றேன், தக்வாவை கேட்கின்றேன், இறை அச்சத்தையும் பேணுதலையும் கேட்கின்றேன், ஒழுக்கத்தை கேட்கின்றேன், பிறரிடம் தேவையற்ற மன நிறைவோடு வாழக்கூடிய வாழ்க்கையையும் உடம்பு வேண்டுகின்றேன் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கேட்க வேண்டும். அல்லாஹும்ம அன்த நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா என்ற துஆவையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். யா அல்லாஹ், எனது ஆன்மாவிற்கு, எனது உயிருக்கு, எனது உள்ளத்திற்கு, எனது உடலுக்கு தக்வா என்னும் இறையச்சத்தை நீ அதிகப்படுத்துவாயாக, தருவாயாக. அதை நீ தூய்மைப்படுத்துவாயாக. நீயே தூய்மைப்படுத்துபவர்கள் மிகச் சிறந்தவனாக இருக்கின்றாய். நீயே அதன் பாதுகாவலனும் அதிபதியுமாக இருக்கின்றாய் என்ற துஆவை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். யா முகல்லிபல் குலூப் சபித் குலூபனா அலா தீனிக வ துஆத்திக வ ஈமானிக வ முஹப்பத்திக வ ஷௌகி லிகாயிக யா ரப்பி யா அல்லாஹ். யா அல்லாஹ், படைத்தவனே, உள்ளங்களை மாற்றக்கூடியவனே, திருப்பக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் மீது நிலைக்கச் செய்வாயாக. எனது உள்ளத்தை உன்பக்கம் திருப்புவாயாக என்று நாம் தமிழில் கூட கேட்டுக்கொள்ளலாம். நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் கேட்டுக்கொள்ளலாம். நோன்பு வைக்கும் பொழுதும் கேட்டுக்கொள்ளலாம். இப்படிப்பட்ட துஆக்களை கேட்டு நாமும், நமது சமுதாயமும், நமது பிள்ளைகளும், நமது குடும்பத்தினர்களும் தக்வா உள்ளவர்களாக, இறையச்சம் அதிகரிக்கப்பட்டவர்களாக இந்த நோன்பை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக என்று துஆ செய்த வண்ணம், பிரார்த்தித்த வண்ணம் விடைபெறுகின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.